எல்லோருக்கும் என் காலை வணக்கம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, நாளை திங்கள், செவ்வாய்க்கிழமை, தைப்பூசம். அடியனின் ஆசிகள் மக்கள் எல்லாருக்கும். இப்போது சிவபெருமானின் பூஜை பொருட்களில் ரொம்ப உகந்தது ஓமத்தை. ஓமத்தை பூ, ஓமத்தை காய் எம்பெருமானுக்கு மிகவும் உகந்த பொருள். அந்த ஓமத்தை காயும் ஓமத்தை பூவும் அவருக்கு போக தண்டும் இலைகளும் மருத்துவத்துக்கு உதவும். அதில் இலையினோட தன்மை என்னென்னா, அதில் பச்சை, மஞ்சள், சிவப்பு என்ற 3 வகையில் ஓமத்தன் செடி இருக்குது. அந்த ஓமத்தன் செடியில் யாராவது ஒருவர் மூர்ச்சையாகி விழுந்துட்டாங்கன்னா, மூச்சு பேச்சு இல்லை, அவங்களுக்கு இறந்துட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் உள்மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவரை ஒரு பக்கமாக படுக்க வச்சு ஒரு காதில் தேங்காய் எண்ணெய் ஒரு 5-6 ட்ராப் ஊற்றுனீங்கன்னா மறு காதில் வருதான்னு பாருங்கள். மறு காதில் வந்துருச்சுன்னா அவர் காலமாயிட்டார்னு அர்த்தம். மறு காதில் வரலைன்னா அவருக்கு உயிர் இருக்குது, உள்மூச்சு ஓடுதுன்னு அர்த்தம். அப்போது அந்த ஊமத்தை இலையில் செம்பூமத்தை, அதாவது கரு ஊமத்தை இலை கிடைச்சா ரொம்ப பவர். இல்லை பச்சை ஊமத்தை இலை கிடைச்சாலும் சரிதான். ஒரு கைப்பிடி அளவு இலையை எடுத்து நல்லா கசக்கி இந்த மூக்குலேயும் அந்த மூக்குலேயும் ஒரு 3 ட்ராப் 5 ட்ராப் ஊற்றி மூக்கை இப்படி நல்லா இடுக்கி பிடிச்சி இப்படி தேய்ச்சி விடணும். ரொம்ப இருக்கிறக்கூடாது, காற்று போகாது. லேசாக பிடிச்சி இப்படி குலுக்கி விட்டோம்னா மூளையில் போடும். மூளையில் பட்ட உடனே சுருன்னு பிடிக்கணும்னா அவருக்கு சுதாரிப்பு வந்துடும், சுயநினைவு வந்துடும். அதுக்குள்ளே நீங்கள் ஆம்புலன்ஸ் எல்லாமே அது அந்த நடக்கட்டும். இது பண்ணிங்கன்னா எமர்ஜென்சியாக உடனே காப்பாற்றிடலாம், போன உயிரை மீட்டெடுக்கலாம். அந்த ஊமத்தை இலைக்கு அவ்வளோ சக்தி உண்டு. எனக்கு தெரிய அறியாத காலத்தில் நிறைய ஜீவன்கள் போயிடுச்சு. அதுதான் விஷயம். இதை எல்லாருக்கும் பகிருங்க, எல்லாருக்கும் சொல்லுங்கள். இது எங்கள் மாமா எனக்கு சித்த வைத்தியர், அவர் ஜடசாமி, அவர் எனக்கு உணர்த்தினது. பொதுவாகவும் இது நடைமுறையில் உண்டு. கிராமத்து பக்கத்தில் நாங்கள்லாம் இருக்கிறவங்க அதான் பண்ணுவோம். பார்த்துக்குங்க. வாழ்க வளமுடன். ஊமத்தை இலை, ஊமத்தை பூ, ஊமத்தை காய், ஊமத்தை தண்டு எல்லாமே மருத்துவம் தான். வேர்லேருந்து பூவும் காயும் எம்பெருமானுக்கும், இலைகள் இந்த மருத்துவத்துக்கும், தண்டு மருத்துவத்துக்கும் உதவும். பார்த்து எல்லோரும் வளமுடன் நலமுடன் வாழுங்க. எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருங்க. ஆரோக்கியம் முக்கியம், உயிர் முக்கியம். இந்த மனித பிறப்பு அரிதானது, எளிதில் கிடைக்காதது. ஜாக்கிரதையாக இருந்து பிறப்படுத்த பலனை அனுபவித்து பிரயோஜனமாக இருந்து வாழ்ந்துவிட்டு சொல்லுங்கள். என் ஆசைகள். எல்லாரும் திருச்செந்தூருக்கு தைப்பூசத்துக்கு வாங்க. என் மக்கள் எல்லாம் வாங்க, நான் அழைக்கிறேன். அறிந்தவர்களும் தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் எல்லாரும் வாங்க. எங்கள் அப்பனுடைய அனுகிரகத்தை பெற்று பெருவாழ்வு வாழுங்கள். ஆபத்தான காலத்தில் நல்லா இருங்க. வாழ்க வளமுடன்.